வணக்கம், நான் உங்க டாக்டர் தனசேகர் பேசுறேன். இது எஸ்எஸ் சைல்ட் கேர் சேனல் டாக்டியூபோட கொலாபரேஷன்ல இப்போ வந்து அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி வீட்டில் இருக்க எல்லாருக்குமே குழந்தைங்களை பத்தி எஜுகேஷனல் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 6 மாசத்துக்கு மேல குழந்தைங்க உணவு சாப்பிட தயாரான சமயத்துல எந்த மாதிரி உணவுப் பொருட்களை கொடுக்கலாம், எந்த மாதிரி உணவுப் பொருட்கள் கொடுத்தா நல்லது அப்படின்றது வந்து நான் பல வீடியோஸ்ல பேசியிருந்தாலும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பேசுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகம் பூரா உணவு பழக்கங்களை குழந்தைங்களுக்கு எப்ப ஆரம்பிக்கலான்ற ஒரு கேள்வி வந்து பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது மட்டும் இல்லாம, ஒவ்வொரு நாட்டுக்கும், ஒவ்வொரு வீட்டுக்கும், ஒவ்வொரு தாய்க்கும், ஒவ்வொரு பாட்டிக்கும் பழக்கங்கள் வேற மாதிரி இருக்கிறதுனால சில அடிப்படையான விஷயங்களை இன்னைக்கு நான் தெளிவுபடுத்த ஆசைப்படுறேன். அதுல முக்கியமா நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால்ன்றது 2 வயசு வரைக்கும் கட்டாயம் கொடுக்கணும். 6 மாசத்துக்கு மேல உணவு பழக்கங்களை ஆரம்பிக்கிற சமயத்துல முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்கிற உணவு என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த மாதிரி உணவுகள் கொடுத்தா குழந்தைங்களுக்கு வந்து சேரும், எந்த மாதிரி குழந்தைங்களுக்கு உணவுக்கு சேர்க்க கூடாது அப்படின்றத இந்த டாக்டியூப் வீடியோ மூலமா உங்ககிட்ட சொல்றதுல மிக்க சந்தோஷம் அடையும். ஸோ 6 மாசம் வரைக்கும் குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்ப தயாராவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 180 நாட்களுக்கு அப்புறம் தான் குழந்தைங்களுக்கு சாலிட்னு சொல்லக்கூடிய உணவு பழக்கங்களை அறிமுகப்படுத்தணும். இதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புத்தியும் சரி, நெத்தியும் சரி, வயிறும் சரி, எல்லாமே அந்த வயசுல தான் தயாராகும். குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்க முடிக்கிற முன்னாடி முக்கியமான பழக்கம், முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உட்கார வச்சு உணவு கொடுங்க. தயவுசெய்து படுக்க வச்சு உணவு கொடுக்காதீங்க. குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்குறப்போ அது ஒரு ஆனந்தமான அனுபவமா இருந்தால் ஒழிய குழந்தைங்க உணவு சரியா சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு உணவு திணிக்க கூடாது, முக்கியமான விஷயம். ஸ்பூன் யூஸ் பண்ணுங்க. கரண்டி யூஸ் பண்றப்போ பிளாஸ்டிக் கரண்டி அல்லது ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணீங்கன்னா குழந்தைங்களுக்கு வாயில காயம் வராம குழந்தைங்க உணவு சாப்பிட்ற பழக்கத்தை சந்தோஷமா எடுத்துப்பாங்க. ஸோ இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த மாதிரி உணவுன்னு நீங்க சொல்லவே இல்லையே சார்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வரேன். இப்ப நீங்க பொதுவா பாத்தீங்க அப்படின்னா, இந்தியால இல்ல உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அரிசி தான் உணவா நான் எப்பவுமே வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு புள்ளையார் சொல்லி மாதிரி போடுவேன். அதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உணவு ஒவ்வாமை வரத்துக்கான காரணங்களும் சாத்தியங்களும் அரிசியில மிக குறைவு. அதுல எந்த விதமான அரிசி யூஸ் பண்ணான்னு கேட்டீங்கன்னா, லிஸ்ட் கேட்டு பயந்துராதீங்க. பச்சரிசி, பொன்னி அரிசி, புழுங்கரிசி, 5008, பாஸ்மதி ரைஸ், கைக்குத்தரிசி, சீரக சம்பா, சிவப்பு அரிசி, நீங்க எந்த அரிசி வேணா யூஸ் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. இதுல அரிசியை நல்லா வேக வச்சு குழைச்சி தாய்ப்பாலோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுல முதல் உணவு பெஸ்ட் ஃபுட். செகண்ட் ஃபுட் வேற என்ன கொடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, பருப்புகள் கொடுக்கலாம். பச்சை பருப்பு, பாசி பருப்பு, தோரம் பருப்பு, இது 2. 3வது பழங்கள் என்ன விதமான பழங்கள் கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, வாழைப்பழம், அதுல பச்சைப்பழம், மஞ்சப்பழம், தேன் கதிரி, கற்பூரவல்லி, நேந்திரப்பழம், எது வேணா கொடுக்கலாம். செவ்வாழை ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஆப்பிள். ஆப்பிள்ல சிவப்பு ஆப்பிள், பச்சை ஆப்பிள் 2மே ஸ்டீம் பண்ணி கொடுத்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. முளை கட்டிய பயிருன்றதை இன்னொரு உணவு முறையில வந்துருது, முக்கியமான விஷயம். கடைசியா நான் சொல்ல வர்றது கிழங்குகள். அதுல வந்து பாத்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, பேபி பொட்டேட்டோ, இது 3மே சூப்பர், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. டன். ஸோ உணவுகள் கொடுக்க முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களை வந்து உணவு தயாராயிட்டாங்களா அப்படின்றதுக்கு வந்து முக்கியமான ஒரு சிம்பிளான சோதனை. உணவை நம்ம வாயில வைக்கிற சமயத்துல குழந்தைங்களோட மேல் உதட்டை கீழே வச்சிங்க அப்படின்னா குழந்தைங்க அழகா, நீங்களே சாப்பிட்றப்ப கவனிச்சுன்னா உங்க மேல் உதட்டு தான் போய் சாப்பாடு அழகா அள்ளுமே தவிர வேற எதுவுமே கிடையாது. ஸோ குழந்தைங்களுக்கு உணவு பழக்கங்கள் வர்ற சமயத்துல நீங்க கவனிக்க வேண்டிய, ஞாபகம் வச்சுக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சால்ட், சுகர், கவுஸ் மில்க் பிஸ்கெட், இது 4ம் 1 வயசுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடாது. உப்பு, சர்க்கரை, பசும்பால் பிஸ்கெட் 4மே ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு முன்னாடி கொடுக்கக்கூடாதுன்னு மருத்துவ காரணங்கள் என்னுடைய வீடியோக்கள்ல பல தடவை நான் அலசினதுனால இன்னைக்கு இந்த சின்ன வீடியோல நான் அதுக்குள்ள போக போறது கிடையாது. தயவுசெய்து இதுக்கான காரணங்கள் கேட்கிறவங்க, கேள்விகள் வந்து பாய நினைக்கிறவங்க, இதெல்லாம் வந்து தப்புன்னு நினைக்கிறவங்க எல்லாம் தயவுசெய்து அந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா அதற்குண்டான மருத்துவ காரணங்கள் என்னங்கிறத ரொம்ப விலாவாரியா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து பாருங்க. மேன்செல்லான்னு ஒரு டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா அவங்களுடைய அறிவியல் ஆராய்ச்சியில ஒரு உணவை ஒரு குழந்தைக்கு 8 தடவை கொடுக்குறப்பதான் குழந்தை 9வது டைம் நிராகரிக்காம அந்த குழந்தைய உணவை எடுத்துக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்ன்றது ரொம்ப அழகான ஒரு பழமொழி சேயிங் இருக்கு. இதை நீங்க தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. முயற்சி பண்ணுங்க, குழந்தைங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஆசையா அனுபவத்தை உண்டாக்கிட்டீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படவே மாட்டாங்க, உங்களை கஷ்டப்படுத்தவும் மாட்டாங்க. தொடர்ந்து வீடியோஸை பாருங்க, கமெண்ட்ஸ் எழுதுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் தான் எனக்கு பெரிய ஊக்கமே. உங்க கேள்விகளை வச்சுதான் அடுத்த டாபிக்ஸ் வரப்போகுது. தொடர்ந்து வீடியோஸை பாருங்க. திஸ் இஸ் எஸ்எஸ் சைல்ட் கேர், டாக்டர் தனசேகர் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள்.